எவ்வளோ வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம். ஸோ எவ்வளவோ இந்த தலைமுடிக்காக நம்ம வந்து நிறைய எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணிட்டேன். ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்ஸ் இது எல்லாமே பண்ணாதது அப்படின்றதுலாம் கிடையாது. நிறைய நான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அப்போதைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது. திரும்பவும் நமக்கு தலைமுடி உதிர்தல், வெள்ளை முடி வர்றது, டென்சிட்டி குறையுது அப்படின்னு சொல்கிறோம். இதுவுமே வந்து பெண்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப தலைமுடி உதிர்தல், அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போதோ, இல்லை தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போதோ தலைமுடி அதிகமாக உதிர்றது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு உணவு முறைகளில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழ வகைகள். தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம். இல்லை ஆரஞ்சு, அதாவது கமலா ஆரஞ்சு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு 2 to 3 கமலா ஆரஞ்சு பழங்கள் தினமும் நம்ம சாப்பிட்றது. அத்திப்பழம் ரொம்ப முக்கியம். பேரிச்சை, இதனோட சேர்ந்து பேரிக்காய். ஸோ இதில் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம உடலுக்கு இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும் இது நமக்கு பயன்படுது.